எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். வேணா அதையும் பாருங்களேன். எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். பாடினாரா? ஆனா பாருங்க, பாடின அவர் கண்ணாடிக்கு முன்னாடி தான் பாடி இருக்காருன்றத ஒட்டுமொத்தமா இந்த காணொலிக்குள்ள பார்க்க போறோம். புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. டிஸ்க்ளைமர்: இந்த காணொலிக்குள்ள வருகின்ற சொல்லப்படுகின்ற செய்திகள், சம்பவங்கள் அனைத்தும் ஊருக்குள்ள நடந்துட்டு இருக்கு. இருக்கிற ஆதாரங்களை அவரவர்கள் பேசியதை அப்படியே மக்கள் பார்வைக்கு கொண்டு போய் சேர்க்கிறோன்றதை டிஸ்க்ளைமருக்காக சொல்லிடுறோம். அப்படியே நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டும், இந்த காணொலியை முழுமையாக பொறுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டும் இந்த காணொலிக்குள்ள போயிடுவோம். முதல்ல இதை பார்த்துருவோம். என் கூட பிறந்த என் தங்கச்சி வித்யா இறந்தப்போ எனக்குள்ள ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. அதுல கொஞ்சம் கூட குறையாத பாதிப்பையும் வேதனையும் ஏற்படுத்துறதுனா தங்கச்சி அனிதாவோட மரணம். அதுலயும் தகுதி இருந்தும் தடையா இருக்கே இந்த நீட். அப்ப ஒரு முடிவு பண்ணுங்க, வாய் நிறைய விஜயண்ணா விஜயண்ணா நம்மள மனசார கூப்பிடுற பெண் பிள்ளைங்களோட கல்வி வாழ்க்கைன்னு எல்லாத்தையும் ஒரு நிரந்தர பாதுகாப்பு ஏற்படுத்தணும். இனிமே கவலைப்படாதீங்க. உங்க மகன், உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க தோழன், உங்க விஜய் களத்துக்கு வந்துட்டா. ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற ஒரு மகனா, அண்ணனா, தம்பியா, தோழனா, உங்கள ஒருத்தனா, உறவா, நட்பா, என்ன பாக்குற குட்டீஸ்ல இந்த பாட்டிஸ் வரைக்கும் எல்லாருக்கும் அவ்வளவுதான் இருக்கும். பார்த்தீங்களா? இது வீடியோ எதுவும் கிடையாதுங்களே. சார் பேசன் தானே. விக்கிரவாண்டி முதலாக கட்சி தொடங்கி நடத்தப்பட்ட மாநாட்டில் சார் பேசன் தானே. களத்துக்கு வந்துட்டேன், உங்கள் அண்ணன், உங்கள் தம்பி, உங்கள் தோழன், உங்கள் விஜய், உங்கள் மகன் பில்டப்லாம் பண்ணார் இல்லைங்களா? தப்பு கிடையாது பில்டப் பண்ணுறது. ஆனால் பாருங்கள், இப்போ களத்துக்கும் வந்தார், ஓட்டும் கேட்டார், ஓட்டும் போட்டாங்க, ஆட்சிக்கு வந்திருக்காரு, பதவியில் உட்கார வச்சாங்க. சொன்னதை செஞ்சாரா? இன்றைக்கு நாடே ஒட்டு மொத்தமாக கொந்தளித்து கொண்டிருக்கிறது. டெல்லி தலைநகரையே உலுக்கி கொண்டிருக்கும் மாணவர்களின் போராட்டம், லட்சக்கணக்கான மருத்துவ மாணவர்களின் கனவுகளை நசுக்கும் நாசமாக்கும் நீட் என்கின்ற இந்த பேரரக்கனுக்கு எதிராக லட்சக்கணக்கான மாணவர்கள் நடத்துகின்ற போராட்டம். சிஜேபி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி, அவங்க தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. அதற்கு பிறகு நாடு முழுவதும் உள்ள மாணவர்கள் அந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து நமது நாட்டோட தலைநகரையே உலுக்கி கொண்டிருக்கும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நீட்டு தேர்வுக்கு எதிராக மாணவர்கள் நடத்தும் அந்த போராட்டத்தை மத்திய அரசு கையாண்ட விதம் இருக்கு இல்லைங்களா? திரைப்படத்தில் கூட இதை போன்ற ஒரு காட்சிகள்லாம் கண்டிப்பாக வந்திருக்காது. அந்த வீடியோலாம் பாருங்கள், கண்டிப்பாக நம்ம ப்ளே பண்ணவே முடியாது. யூடியூபுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது, கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் இருக்குது. அந்த வீடியோலாம் கண்டிப்பாக ப்ளே பண்ண முடியாது. நண்பர்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க, அவ்வளவு அராஜகமான காட்சிகள். இதே மாதிரி ஒரு போராட்டம் நமது நாட்டையே ஒட்டுமொத்தமாக உலுக்கிய ஒரு போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்திற்கு நமது நாட்டையும் கடந்து பல நாடுகள் கண்டனம் தெரிவித்தாங்க. உங்கள் நாட்டில் என்னதாங்க நடக்குதுன்ட்டு. மத்திய அரசு கொண்டு வந்த 3 வேளாண் சட்ட மசோதாக்களை எதிர்த்து விவசாயிகள் செய்த போராட்டம். இதே மாதிரி தான் விவசாயிகள் நடத்திய அந்த போராட்டத்தை கலைப்பதற்கும் அவர்களை கையாண்ட விதம் இருக்கு இல்லைங்களா? ஹாலிவுட் படத்தில் கூட அந்த மாதிரி ஆயுதத்தெல்லாம் நம்ம பார்த்துக்க மாட்டோம். அப்படி ஒரு ஆயுதம்லாம் காவல்துறையினர் கொண்டு வந்து இறங்கினாங்க. விவசாயிகளுக்கு எதிராக மத்திய அரசு கொண்டு வந்த வேளாண் சட்ட மசோதாக்களுக்கு எதிராக விவசாயிகள் மேற்கொண்ட அந்த போராட்டத்தில், மாதக்கணக்கில் நடத்திய அந்த போராட்டத்தில் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் உயிரிழந்தார்கள். அப்பவும் பாருங்க, அமைதியாக தான் இருந்தாங்க. விவசாயிகள் போராட்டத்தை எப்படி கலைக்கலான்ட்டு விதவிதமாக காவல்துறையினரை வைத்து யோசிச்சாங்களே தவிர, விவசாயிகள் கேட்கிற அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவோம் என்கின்ற எண்ணம் அவங்களுக்கு வரவே இல்லை. வேற வழியே இல்லாமல் பாருங்க, நமது நாட்டையும் கடந்து பல நாடுகள் கண்டனம் தெரிவித்ததற்கு பிறகு 3 வேளாண் சட்ட மசோதாக்களை மத்திய அரசு, மோடி அவர்களே டிஸ்மிஸ் பண்ணார். இன்றைக்கு அதே போல மீண்டும் ஒரு போராட்டம். அன்றைக்கு விவசாயிகள், இன்றைக்கு மாணவர்கள். எந்த பக்கம் திரும்பினாலும் மாணவர்களுக்கு விழுகின்ற அடி, காவல்துறையினர் மூலமாக கட்டவிழ்த்து விடப்பட்ட வன்முறை, லத்திலிருந்து இரும்பு ராடு வரைக்கும் வச்சு பண்ற சார்ஜ் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கண்ணீர் புகை குண்டை வீசுறது, அடுத்த பக்கம் தண்ணீர் பிச்சை அடிச்சு போராட்டத்தை கலைக்கிறதுக்கு முயற்சி பண்றது. இந்த காட்சியை பார்க்கும்போது 2 நாடுகளுக்கு இடையில் ஏதோ போர் நடக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவு படைகளை குவிச்சு வச்சிருக்காங்க. நீட்டு தேர்வுக்கு எதிராக மாணவர்கள், இளைஞர்கள், காக்ரோச் ஜனதா பார்ட்டி அனைவரும் சேர்ந்து நடத்துகின்ற இந்த போராட்டத்துக்கு நாடு முழுவதும் உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அதுவும் முக்கியமாக மாணவர்கள் தாக்கப்பட்டதை கண்டித்து. இன்னொரு பக்கம் நாடு முழுவதும் உள்ள நடிகர்கள், நமது பிரகாஷ் ராஜ் அவர்களில் தொடங்கி எல்லாருமே, கேரளா ஆக்டர்ஸ் உட்பட எல்லாருமே பாருங்க, மாணவர்கள் தாக்கப்பட்டதை எதிர்த்து குரல் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்காமல் நடத்திய இந்த தாக்குதலுக்கு கண்டனம் என்கின்ற வார்த்தையை கூட பயன்படுத்தாமல் இருக்கிற ஒரு கட்சி நமது நாட்டில் இருக்குதுன்னு சொன்னா அதை நம்ப ஏன் சொல்லணும்? சாரே சொல்லுவாரு. இனிமே கவலைப்படாதீங்க. உங்க மகன், உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க தோழன், உங்க விஜய்
களத்துக்கு வந்துட்டான். கவலையே படாதீங்க, நான் களத்துக்கு வந்துட்டேன்ல. உங்க அண்ணனா, உங்க தம்பியா, உங்க மகனா, உங்க தோழனா, உங்க விஜயா, உங்கள ஒருத்தனா இருந்து நான் என்ன மாதிரி பண்றேன் பாருங்கன்னு சொல்லி சொன்னார் இல்லைங்களா, பண்ணிருக்காருங்களே. அங்க பாத்தீங்களா, நமது நாடே கொந்தளித்து கொண்டிருக்கும் அந்த போராட்டத்தை குறித்து தான் பாருங்க பதிவு பண்ணிக்காங்க. டிவிகே கட்சியோட அதிகாரபூர்வமான அபிஷியல் ஐடிவிங்கு நீட்டுத் தேர்வு குளறுபடிகளை கண்டித்து நாடாளுமன்றம் நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் முழுவதுமாக தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். மாணவர்கள் தொடர் பாதிப்பிற்கும் மன அழுத்தத்திற்கும் உள்ளாவதால் நீட்டுத் தேர்வு முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும் என தமிழக வெற்றிக் கழகம் உட்பட பல கட்சிகள் மற்றும் பொதுமக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வரும் நிலையில் ஒன்றிய அரசு நீட்டுத் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். தப்பி தவறியோ தெரிந்தோ தெரியாமலோ என் டங்கு ஸ்லிப்பாய் கூட வார்த்தை வேர்டு ஸ்லிப்பாய் கூட கண்டனம் என்கின்ற வார்த்தை வரக்கூடாதுன்ட்டு ரொம்ப கவனமா பதிவு பண்ணிருக்காங்க. இதுல தவிர்க்கப்பட்டிருக்கலாம்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க இல்லைங்களா. டிவிகே கட்சி உங்க அண்ணனா, உங்க தம்பியா, உங்க மகனா, உங்க தோழனா, உங்க விஜயா, உங்க தலைவனா, உங்கள ஒருத்தனா நீட்டு தேர்வுக்கு எதிராக நான் களத்துல இறங்கிட்டலன்னு சொன்ன அந்த கட்சி தான் பாருங்க பதிவு பண்ணிருக்காங்க. தவிர்க்கப்பட்டிருக்கலாம்னு சொன்னா யாரால் தவிர்க்கப்பட்டிருக்கலாம் சொல்லணும் இல்லைங்களா. யாரால் தவிர்க்கப்பட்டிருக்கலாம்? மத்திய அரசால் தவிர்க்கப்பட்டிருக்கலாமா, மோடி அவர்களால் தவிர்க்கப்பட்டிருக்கலாமா, இல்ல காவல்துறையினரால் தவிர்க்கப்பட்டிருக்கலாமா, இல்ல மாணவர்களால் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டுமா? ரெண்டு பேருக்கும் இடையில் நடந்த மோதலை தவிர்க்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல யாரால் இந்த மோதல் தவிர்க்கப்பட்டிருக்கலாம்னு தெளிவுபடுத்தணும் இல்லைங்களா. தமிழ்நாட்டில் ஆளுகின்ற அரசு ஆளுங்கட்சியாக இருக்கிற ஒரு அபிஷியல் ஐடி விங்கு முதல்வர் அவர்கள் பேச மாட்டார். அவருக்கு நிறைய வேலை இருக்கு. போட்டோ ஷூட் எடுக்கணும், வீடியோ ஷூட் எடுக்கணும், நிறைய இடத்தெல்லாம் இதற்கு முந்தைய ஆட்சியாளர்கள் உருவாக்கி வைத்த நிறைய இடத்தெல்லாம் ஆய்வு பண்ணணும். அதுக்கே அவருக்கு 5 வருஷம் போதாதுங்க. இதற்கு முந்தைய ஆட்சியாளர்கள் தமிழ்நாட்டில் உருவாக்கி வைத்த கட்டமைப்பை ஆய்வு செய்வதற்கே அவருக்கு 5 வருஷம் போதாது. ஸோ அதெல்லாம் ஆய்வு பண்ணி பில்டிங்காக போயிட்டு ஏறி இறங்கி ஃபோட்டோ ஷூட்டு வீடியோ ஷூட்லாம் எடுக்கணும். வல்கர் வெர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கும் இவரது ரசிகர்களுக்கும் வெறி பிடித்த ரசிகர்களுக்கும் நிறைய ஃபோட்டோ ஷூட்டு ஸ்னாப்ஷாட்ஸ்லாம் கொடுக்கணும். அது போதாதுன்ட்டு வெறி பிடித்த இந்த ரசிகர் கூட்டத்தோட வெறிக்கு தீனி போடும் வகையிலான ஜனநாயகம் திரைப்படம் நாளைக்கு வேறு வெளியாகுது. அந்த வேலையெல்லாம் பிஸியாக இருக்கும்போது இந்த மாணவர்கள் போராட்டம்லாம் என்னங்க பெரிய போராட்டம்? என்னப்பா போராட்டமா? பண்ணிட்டாங்க சார், எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்க, நம்மளும் சொல்லிடுவோம். டிவிகே கட்சி ஐடி விங் இருக்கு இல்லைங்களா, அவங்க மூலமாக ஒரே ஒரு பதிவு, அதுவும் பாருங்க கண்டனம் தெரிவிக்காதீங்க, மோடி அவர்கள் கோச்சிப்பாரு. மத்திய அரசுக்கு பாருங்க எதிர்த்து நம்ம எதுவும் பேசக்கூடாது, தவிர்க்கப்பட்டிருக்கலாம் அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் யூஸ் பண்ணி சும்மா அடிச்சு விடுங்க அப்படிதான் அடிச்சு விட்டுருக்காங்க. நேரடியாக முதல்வர் விஜய் அவர்கள் வாயை திறந்து மத்திய அரசுக்கு கடுமையான கண்டனங்கள். என்ன நடக்குது நம்ம நாட்டில்? மாணவர்கள்லாம் யாருங்க? நமது நாட்டோட வருங்காலம். அந்த வருங்காலத்தின் மீது இப்பேற்பட்ட தாக்குதலை காவல்துறை மூலமாக கட்டவிழ்த்து விடுவதா? ரொம்ப இதெல்லாம் தப்புங்க. இதெல்லாம் மிகவும் வன்மையாக கண்டிக்கக்கூடிய செயல். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் என்று மோடி அவர்களை எதிர்த்தோ, மத்திய அரசை எதிர்த்தோ, அமித்ஷா அவர்களை எதிர்த்தோ, ஜேபி நட்டா அவர்களை எதிர்த்தோ, மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களை எதிர்த்தோ ஒரே ஒரு கண்டனம் ஒரே ஒரு வரியில் முதல்வர் விஜய் அவர்கள் நேரடியாக ஒரே ஒரு பதிவு பண்ணியிருக்காரா? ஓட்டு போட்ட ரசிகர்களுக்காக நன்றி சொல்வதற்காக திருச்சியில் கூட்டம் போட்ட மேடையும் சரி, கரூர்ல போடப்பட்ட மேடையும் கூட்டமும் சரி, சட்டமன்றத்தில் கூட பக்கம் பக்கமா திமுகன்னு எழுதி வச்சு திட்ட இவங்களால ஒரே ஒரு வார்த்தை மத்திய அரசை குறித்து, மோடி என்கின்ற பெயரை குறித்து ஒரே ஒரு வார்த்தையாவது ஒரு இடத்துலயாவது கண்டனம் தெரிவிக்கிறோன்னு சொல்ல முடியுதா? ஏன் சொல்ல முடியல? திமுகன்னு சொல்லும் போது 70 mm சைஸுக்கு வாய் 70 mm சைஸுக்கு வாய் ஓவரா கிழியும் போது ஏன் மத்திய அரசை குறித்து ஒரே ஒரு வார்த்தை சும்மா லைட்டா ஒரு லிப் மூமெண்ட் கூட வரமாட்டுன்னு கேட்பாங்க இல்லைங்களா? என்னங்க நடக்குது நம்ம நாட்டில்? நான் யார் தெரியுமா? சும்மா கிடையாது. உங்க அண்ணனா, உங்க நண்பனா, உங்க தோழனா, உங்க மகனா, உங்க விஜயா. இனிமே கவலைப்படாதீங்க. உங்க மகன், உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க தோழன், உங்க விஜய் களத்துக்கு வந்துட்டேன்னு சொன்னீங்க இல்லைங்களா? இப்போ அதே மாதிரி அதே ஃபோர்ஸ்ல உங்க அண்ணனா, உங்க தம்பியா, உங்க மகனா, உங்க தோழனா, உங்க விஜயா, உங்க தலைவனா, உங்க முதல்வரா, உங்கள ஒருத்தனான்னு பதிவு பண்ண வேண்டியதுனங்க, கண்டனம் தெரிவிக்க வேண்டியதுனே. என்னையா நடக்குது டெல்லியிலன்ட்டு? டிவிகே கட்சியோட கொள்கை எதிரின்ட்டு பிஸ்கெட் ஜேபி கட்சி அறிவிச்சிட்டீங்க. ஒரு கட்சிக்கு அரசியல் எதிரி, கொள்கை எதிரின்னு இருக்கும்.
அரசியல் எதிரி கூட பாருங்க நேரத்துக்கு சமயத்துக்கு தகுந்த மாதிரி மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஒரு கட்சியோட கொள்கை எதிரி மாறத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி மாற்றவே முடியாத கொள்கை எதிரி பிஸ்கெட் ஜேபி கட்சின்னு சொன்னதற்கு பிறகு அந்த பிஸ்கெட் ஜேபி கட்சியை எதிர்த்து ஒரே ஒரு கண்டனம் என்கின்ற வார்த்தையை பதிவு செய்வதற்கு எதற்காக இவ்வளவு அச்சம்? அப்ப இந்த இடத்துல என்ன தோணும்? சும்மா பிம்பிளிப்பி பிலாப்பிக்காக பிஸ்கெட் ஜேபி கட்சி தான் கொள்கை எதிரின்ட்டு இவங்க சொல்லி அறிவிச்சு இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம். அதை நாங்கள் நம்பணுமா? இதை நாங்கள் சொல்லலைங்க, சார் தான் சொன்னார். அதாவது பாருங்க, மத்திய அரசை எதிர்த்து எந்த விஷயத்துக்கெல்லாம் குரல் இதற்கு முந்தைய ஆட்சியாளர் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் நாடகம். சும்மா பாருங்க 2 பேரும் பேசி வச்சுன்னு செட்டப் பண்ணி வச்சுன்னு பண்ற நாடகம்னாங்க. மத்திய அரசை எதிர்த்து நிற்பதற்கு பெயர் நாடகம்னாங்க. எது உண்மையிலேயே நாடகங்க? கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு கண்டனம் என்கின்ற வார்த்தையை கூட பயன்படுத்தாமல் தவிர்க்கப்பட்டிருக்கலாம். ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறோம். என்ன வலியுறுத்துவது? கண்டனம் தெரிவிக்கிறேங்க, கண்டனம் தெரிவிக்கிறோம். நாங்க என்ன இது நாடா என்னன்னு கேட்க வேண்டியதுன்னு. நாடா இல்ல காடா? இங்க கவர்மெண்ட் ஒண்ணு இருக்குதா இல்லையா? கேட்க மாட்டாங்க, கேட்கவே மாட்டாங்க. ஆனா பாருங்க, கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லாம ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்றாங்க. இந்த வீடியோ தான். அதாவது பாருங்க, இந்த வீடியோக்குள்ள இருக்கிற எங்க கட்சி தலைவர் விஜய், தமிழ்நாட்டோட முதல்வர், ஜந்தர் மந்தர்ல நடக்கிற போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. மத்திய அரசுக்கு எதிராக களத்தில் இறங்கி இருக்காருன்ட்டு கொஞ்சம் கூட மறுபடியும் ஒன்ஸ் அகைன் சொல்றாங்க. வேமா சூசோ இல்லாம இந்த வீடியோ பதிவு பண்ணிருக்காங்க. பதிவு செய்த இந்த வீடியோவை சும்மா 1000 2000 பேர், 10,000 1 லட்சம் 2 லட்சம் கிடையாதுங்க, 30 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. ஆயிரக்கணக்கானவங்க லைக் பண்ணியிருக்காங்க. இந்த லைக் பண்ண பட்டியல்ல பிரியங்கா சோப்ரா இருக்காங்க இல்லைங்களா, அவங்களும் பாருங்க இந்த வீடியோவை உண்மைன்னு நம்பி லைக் பண்ணியிருக்காங்க. 30 லட்சம் பேர் பார்த்த இந்த வீடியோவை ஆயிரக்கணக்கான பேர் லைக் பண்ணதுல கமெண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த கமெண்ட் டேங்கப்பா என்ன கமெண்ட்டுங்க, ஃபயர். எங்க தலைவரை பார்த்தா கேட்டீங்க என்ன மாதிரி இருக்காரு பாத்தீங்களா? திமுக தான் பாருங்க பிஸ்கெட் ஜேபி கட்சியை எதிர்ப்பதை போல நாடகமாடி கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் மத்திய அரசையும் பிஸ்கெட் ஜேபி கட்சியையும் மோடி அவர்களையும் கடுமையாக எதிர்த்து நிற்கக்கூடிய தமிழ்நாட்டோட ஒரே தலைவர், தைரியம் உள்ள ஒரே ஒரு தலைவர் இப்போதைக்கு எங்க தலைவர், எங்க தளபதி, எங்க அண்ணன், எங்க மகன், எங்க விஜி, எங்க தோழன்னு சொல்லி கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லாம இதே மாதிரி தாங்க பெருமை தட்டி பதிவு பண்ணுகிறாங்க. ஆனால் உண்மையில் ட்ரோன் ஷாட்ல எடுக்கப்பட்ட அந்த வீடியோ ஜந்தர் மந்தர்ல நீட்டு தேர்வுக்கு எதிராக மாணவர்கள் நடத்துகின்ற போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து மத்திய அரசை எதிர்த்தா விஜய் அவர்கள் கலந்து கொண்டாரு. நல்லா பாருங்க அந்த வீடியோவை. எம்எல்ஏ ஆஃபீஸை சிஎம் சார் திறக்க வந்தார் இல்லைங்களா பெரம்பூர்ல எம்எல்ஏ ஆஃபீஸை திறக்க வந்த சமயத்தில் எடுக்கப்பட்ட காட்சிகள் தான் அது. வேண்டுமென்றே வாண்டடா பர்பஸா இவரது ரசிகர்கள் கூட்டத்திற்காக ஃபுட்டேஜை கொடுக்க வேண்டும் என்பதற்காக பாருங்க ட்ரோன் ஷாட் எல்லாம் எடுத்திருக்காங்க. கூட்டத்துக்கு நடுவே விஜய் அவர்கள் நடந்து வருவதை போல பாருங்க செட்டப்லாம் அழகாக பண்ணி ட்ரோன் ஷாட் எல்லாம், ட்ரோன் கேமராஸ் எல்லாம் பறக்க விட்டு ஷாட்டை எடுத்து அந்த வீடியோ காட்சியை தான் டெல்லி ஜந்தர் மந்தரில் மாணவர்கள் நீட்டுத் தேர்வுக்கு எதிராக நடத்துகின்ற போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து களத்தில் எங்கள் முதல்வர் இறங்கி இருக்கிறார்னு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறாங்க. சொன்னா மட்டும் கோவம் வருது. தற்குறி நல்லா வருது, வேணான்னு பாக்குறேன். கோவம் மட்டும் வருது, ஏதாவது வந்துடும்ன்றாரு. நமக்கு எதுக்குங்க வம்பு? இருக்கிறத அப்படியே எடுத்து போட்டோம். சொன்னா மட்டும் கோவம் வருது, தற்குறின்னு சொன்னா. அப்போ இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க? பொய்யான ஒரு வீடியோ. சென்னை பெரம்பூரில் எடுக்கப்பட்ட அந்த வீடியோவை டெல்லி ஜந்தர் மந்தரில் எடுக்கப்பட்ட வீடியோன்னு பொய்யான ஒரு வீடியோவை பரப்பி லட்சக்கணக்கானோர் பார்த்து ஆயிரக்கணக்கில் ஷேர் பண்ணி 100கணக்கில் கமெண்ட்டை பதிவு பண்ணி ஃபயர் விடுறாங்கன்னு சொல்லும்போது அப்போ அந்த கூட்டத்தை உண்மை எதுவென்றே தெரியாமல் இருக்கிறவங்கள தற்குறின்னு சொல்லாமல் வேற என்னன்னு சொல்லுவாங்கன்ட்டு யாரா சொல்லுங்க. பொய்யாக பரப்புகின்ற இந்த வீடியோவை விஜய் அவர்களை ஃபாலோ பண்ற அந்த ரசிகர் கூட்டத்தில் யாராவது ஒருத்தர் அறிவை யூஸ் பண்ணி ஏன்பா இவ்வளோ பொய் பேசுறீங்க, இது சென்னையில் எடுக்கப்பட்ட வீடியோப்பா, டெல்லியில் எடுக்கப்பட்ட வீடியோவா, நம்ம தலைவராக இருந்தாலும் பொய் பேசுறதுக்கு ஒரு அளவு வேண்டாமா? நம்ம தளபதி விஜய் அவர்கள் செஞ்சதை செஞ்சாருன்னு சொல்லுங்க, செய்யாததை ஏன்பா செஞ்சாருன்னு பொய்ய பரப்புறீங்கன்னு யாராவது ஒருத்தராவது கொஞ்சோண்டு திங்க் பண்ணி யோசனை பண்ணி பார்த்தாங்களா? பார்க்கவே இல்லை. கண்மூடித்தனமாக 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் இந்த வீடியோவை பார்க்குறாங்கன்னு சொல்லும்போது அப்போ இந்த கூட்டத்தை தற்குறிகள்னு சொன்னாம வேற என்னன்னு சொல்லுவாங்கன்ட்டு கேட்பாங்க இல்லைங்களா? அட நம்ம கேட்கறது இருக்கட்டுங்க, நேஷனல் மீடியா கேட்குது. சும்மா கிழின்னு கீச்சிருக்காங்க. சென்னையில் எடுக்கப்பட்ட வீடியோவை டெல்லி ஜந்தர் மந்தர்ல போராட்டத்திற்கு முதல்வர் விஜய் ஆதரவு தெரிவித்ததை போல டிவிகே கட்சியை சேர்ந்தவர்கள் விஜய் ரசிகர்கள் பரப்பிட்டு இருக்காங்க. அதை கொஞ்சம் கூட யாருமே பாருங்க தமிழ்நாட்டில் தடுக்க மாட்டாங்க அந்த பொய்யன்னு சொல்லி நேஷனல் மீடியா கீச்சிருக்காங்க சார். நேஷனல் மீடியா கூட பாருங்க களத்தில் இறங்கி இவங்க சொல்ற பொய்யை உடைக்கிறாங்க. டிவிகே கட்சிக்குள்ள இருக்கிற யாராவது ஒரு எம்எல்ஏவோ
ஒரு அமைச்சர்களோ, சிஎம் சாரை விடுங்க, அவர் வந்து பொய்யை விரும்புகிறவர். பொய்யாலே தான் பாருங்க இந்த ஆட்சியும் கட்சியும் கட்டமைக்கப்பட்டது அப்படின்ற ஒரு உண்மை. அந்த உண்மை அப்படியே இருக்கட்டும், தப்பே கிடையாது. அதனால சிஎம் சாரை விட்டுருங்க, பொய்யை விரும்புகிறவர். அந்த கட்சிக்குள்ள யாராவது தெரிந்தோ தெரியாமலோ ஒரு எம்எல்ஏ, ஒரு அமைச்சர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு ஏன்பா தப்பான தகவல்லாம் ஏன்பா கொடுக்குறீங்க? டெல்லிக்கு எப்பப்பா போனார் நம்ம சிஎம் சார்? இது சென்னை பெரம்பூரில் எடுக்கப்பட்ட வீடியோப்பா, ஏன்பா டெல்லியில் ஜந்தர் மந்தரில் எடுத்த வீடியோ மாதிரி பரப்புறீங்க? இதெல்லாம் தப்புப்பா, தப்பான தகவலை மக்களுக்கும் ரசிகர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்காதீங்கன்னு யாராவது ஒருத்தராவது அந்த கட்சிக்குள்ள இருக்கிற எம்எல்ஏலேருந்து மினிஸ்டர்லேருந்து யாராவது ஒருத்தராவது இந்த வீடியோ தடுத்து நிறுத்தினாங்களா? இல்லைங்களே. நேஷனல் மீடியா கிழிச்ச பிறகும் கூட பாருங்க இந்த வீடியோ அவங்க டெலீட் பண்ணல. இப்பவும் இந்த வீடியோவை பார்க்குறவங்களும், லைக் பண்ணுறவங்களும், கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இது டெல்லியில் எடுக்கப்பட்ட வீடியோ தான் நினச்சிருக்கிறாங்க. ஒரு பொய்யை இப்படின்ற நேரத்துக்குள்ள பரப்பிடுறாங்க. அது லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் கிட்ட போய் சேர்ந்துருது. ஆனால் பாருங்க, நீங்கள் பார்த்துருக்குது பொய்ப்பா அப்படின்னு உண்மையை எடுத்து போட்டால் அந்த உண்மை ஆயிரக்கணக்கான மக்கள்கிட்ட கூட போய் சேர மாட்டுது. ஏன்னா பொய் தான் வேகமாக போய் சேர்ந்துருச்சு இல்லைங்களா? உண்மைக்கு இருக்கிற பவரை விட இப்போதைக்கு பாருங்க தமிழ்நாட்டில் பொய்க்கு தான் அதிகமான பவர் இருக்கு. நம்மள யார் அதிகமான பொய்யை பரப்பி அந்த பொய்யை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து உண்மையாக நம்ப வைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பதவின்ட்டு சொல்லிட்டாங்க பொழுது. அந்த கட்சியிலையும் ஆட்சியிலையும் சொல்லிட்டாங்க பொழுது. அதனால தான் பாருங்க, இவங்களில் யார் அதிகமான பொய்யை கொண்டு போய் சேர்க்கிறாங்கன்றதுல இவங்களுக்குள்ள போட்டி. நீட்டு தேர்வுக்கு எதிராக மாணவர்கள் நாடு முழுவதும் நடத்துகின்ற அந்த போராட்டத்திற்கும் சரி, போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது காவல்துறையினால் ஏவி விடப்பட்ட அந்த வன்முறைக்கும் சரி, கண்டனம் என்கின்ற ஒரே ஒரு வார்த்தை கூட பாருங்க பதிவு பண்ணாத நம்ம தலைவர் எப்படிப்பா நேரடியாக டெல்லியில் களமிறங்கி மத்திய அரசுக்கு எதிராக அந்த போராட்டத்தில் கலந்துட்டு இருப்பாரு? யோசிப்பாங்களா? யோசிக்கவே மாட்டாங்க. பண்ணு, ஷேர் பண்ணு, பதிவு பண்ணு, ஃபயர் விடுங்க, ஃபயர். இதுக்கு முன்னாடி பிஸ்கெட் ஜேபி கட்சியினரால் மோடி அவர்களின் ஆட்சியால் கட்டமைக்கப்பட்ட வடமாநிலங்களில் கட்டமைக்கப்பட்ட பொய்யை தான் தமிழ்நாட்டில் உடைச்சிருந்தாங்க. எவ்வளோ பொய்யெல்லாம் பரப்புறாங்க பாருங்கன்னு சொல்லி. ஆனால் பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து நமது தமிழ்நாட்டையே பொய் என்கின்ற ஒரு மூட்டையால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. ஒரு பொய்க்கு பின்னாடிகிற உண்மையை நிரூபித்து இந்த பொய் உண்மை இல்லைப்பா, இந்த உண்மையான உண்மை, இந்த உண்மைதான்ப்பான்னு இந்த உண்மையை எடுத்து போடுவதற்குள்ளவே பாருங்க அடுத்து 100 பொய்யை இருக்கிறாங்க. அந்த 100 பொய்யை உண்மை நிரூபிக்கிறதுக்குள்ள 1000 பொய்களை இருக்கிறாங்க. அந்த 1000 பொய்யை எண்ணி பார்க்கறதுக்குள்ளவே பாருங்க லட்ச பொய்களை இறக்குறாங்க. தொடர்ந்து பொய்களால் மட்டுமே பாருங்க தமிழ்நாட்டில் இப்போதைக்கு கட்டமைத்து கொண்டிருக்கிறது. வட மாநிலங்களில் பார்த்த அந்த காட்சியை நம்ம தமிழ்நாட்டில் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் பாருங்க, கண்டனம் என்கின்ற ஒரு வார்த்தையை கூட பதிவு பண்ணாத விஜய் அவர்கள் டெல்லியில் களம் இறங்கி நீட்டு தேர்வுக்கு எதிராக மாணவர்கள் நடத்துகின்ற போராட்டத்தில் கலந்து கொண்டார். அப்படிங்களா? டெல்லியில் நடத்துகின்ற போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்கறதுலாம் ஒரு ஓரமாகட்டும். இந்த காட்சி டெல்லியில் நடந்த காட்சி கிடையாதுங்க, நம்ம தமிழ்நாட்டில் நடந்த காட்சிங்க. நீட்டு தேர்வுக்கு எதிராக நீங்க கவலையே படாதீங்க, நான் களத்துக்கு வந்துட்டேன். உங்க அண்ணனா, உங்க தம்பியா, உங்க மகனா, உங்க தோழனா, உங்க தலைவனா, உங்கள ஒருத்தனா, உங்க விஜயா அப்படின்னு சொன்னவர் தான் பாருங்க ஆட்சியில் இருக்கிறாரு. அவரது ஆட்சியில் நமது தமிழ்நாட்டில் நீட்டு தேர்வுக்கு எதிராக மாணவர்கள் அமைப்பு நடத்துகின்ற போராட்டத்தில் தான் பாருங்க காவல்துறையினர் உள்ள வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காம குண்டு கட்டா தூக்கிட்டு போறாங்க. ஏன் சார், ஏன் இப்படி? நீங்க தானே தைரியம் கொடுத்தீங்க, கவலையே படாதீங்க, களத்துக்கு நான் வந்துட்டேன், உங்களில் ஒருத்தரா நான் தான் இருக்கிறேன்னு சொன்னவரோட ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. அந்த ஆட்சியில் தான் பாருங்க நீட்டு தேர்வுக்கு எதிராக டெல்லியில் நமது நாடு முழுக்க மாணவர்கள் நடத்துகின்ற போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக நமது தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்கள் அமைப்பு நீட்டு தேர்வுக்கு எதிராக போராட்டம் நடத்துறாங்க. அந்த போராட்டத்திற்கு ப்ராப்பர் ப்ரொடெக்ஷன் கொடுத்து மாணவர்களை பாதுகாக்காமல் எதுக்கு இங்க குண்டு கட்டா கைது பண்ண வைக்கிறீங்க? மாணவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாத ஒரு அரசு உங்களுக்கு வேண்டுமா? உங்களுக்கு வேண்டவே வேண்டாம், தூக்கி எறியுங்க. நாங்க வரோம், நாங்க வந்து மாணவர்களின் உணர்வுகளுக்கு உங்களுக்கு மதிப்பு கொடுக்குறோம், உரிமைகளுக்கு குரல் கொடுக்குறோம், அந்த உரிமைகளுக்கு ஆதரவாக நாங்கள் நிற்கிறோம். இதற்கு முந்தைய ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்கும்போது டிவிகே கட்சி அளவில் இருக்கும்போது ரோட் எந்த போராட்டம் நடந்தாலும் முதல் நபராக போய் உட்கார்வார் இல்லைங்களா? இங்க இருக்கிற 2000 சிஸ்டருக்கு ஒரு நியாயம் வழங்கணும். இப்ப கூட அக்கா சொல்லிட்டு இருந்தாங்க, 12 வருஷமா நான் வேலை பாக்குறேன், முன்னாடி 7000 ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்க, இப்ப 17000 ரூபாய் சம்பளம் கொடுக்கறதுக்கு போராட வேண்டியதா இருக்கு. இந்த போராட்டம் அறவழியில அமைச்சர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தும் போது வரைக்கும் நாங்க இங்க இருப்போம். அந்த பேச்சுவார்த்தையோட முடிவை இங்கேயே டிக்ளேர் பண்ணணும். பேசுறது ஏமாத்தினா தயவுசெய்து ஏமாத்தாதீங்க. உங்க மேல ஒரு கீழல் கை வச்சா தமிழகம் முழுவதும் போராட்டம் வெடிக்கும். இந்த கைதுக்கு நான் பயப்படாது கிடையாது.
ஆதவர்ஜுனா அவர்களாக இருக்கட்டும், சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களாக இருக்கட்டும், அருண்ராஜ் அவர்களாக இருக்கட்டும், ராஜ்மோகன் அவர்களாக இருக்கட்டும், எனது கண்மணிகள் பட்டிமன்ற டயலாக் பேசாமலாம் பேசுவீங்களே, இப்போ இவங்கெல்லாம் எங்கே இருக்கிறாங்க பாருங்க. நீட்டு தேர்வுக்கு எதிராக நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள் அமைப்பு போராட்டம் பண்ணுறாங்க. அந்த போராட்ட களத்தில் இறங்கி அமைச்சர்கள் எல்லாரும் அவங்க கூட உட்கார வேண்டியதுன்னு போயிட்டு, நாங்கள் உங்களுக்கு இருக்கிறோம் கண்மணிகளா, கவலையே படாதீங்க, உங்களில் ஒருத்தனா உங்கள் தோழனாகத்தான் பாருங்க நான் ஆட்சி நடத்தினுக்கிறோம், நீங்கள் போராட்டம் நடத்துங்க, உங்கள் போராட்டத்துக்கு பக்கா பந்தோபஸ்து கொடுத்து உங்களில் ஒருத்தர் நாங்களும் வந்து தரையில் உட்காந்துக்கிறோம்னு சொல்லி மாணவர்கள் கூடவே உட்காந்து நீட்டு தேர்வுக்கு எதிராக மத்திய அரசை எதிர்த்து, மோடி அவர்களை எதிர்த்து, தர்மேந்திர பிரதான் அவர்களை எதிர்த்து போராட்டம் பண்ண வேண்டியதானே. அதை விட்டுவிட்டு எதற்காக காவல்துறையினர் அனுப்பி மாணவர்கள் அமைப்பு நடத்துகின்ற போராட்டத்தை கலைத்து மாணவர்களை குண்டு கட்டா தூக்கிட்டு போறீங்கன்ட்டு பதில் சொல்லுங்கன்னு கேட்பாங்க இல்லைங்களா. என்ன பாருங்க, ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக மாணவர்கள் பக்கம் நிற்கிற மாதிரி சொன்னீங்களேங்க, உங்களில் ஒருத்தனா உங்கள் தோணா நான் நிற்கிறேன்னு சொல்லி நிற்க வேண்டியதானங்க. யார் தடுக்க போகிறாங்க? இப்போ இதற்கு முந்தைய ஆட்சியாளர்கள் தான் நாங்கள் எந்த போராட்டத்திலையும் கலந்து கொள்ள முடியாத அளவுக்கு, எந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்கக்கூடாது என்பதற்காகவே எங்களை தடுக்கிறாங்க, ஒடுக்குறாங்க, நசுக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா. இப்போ யாருங்க உங்களை தடுக்கிறாங்க? ஆட்சி அதிகாரம் உங்கள் கையில் தான் இருக்குது. நேரம் நீங்களே போய் உட்காந்துக்க வேண்டியதுனே. மத்திய அரசுக்கு எதிராக மாணவர்கள் நடத்துகின்ற போராட்டத்துக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோங்கன்னு சொல்லி எல்லாருமே அங்கே போய் உட்கார வேண்டியதுன்னு. ஆனால் அதை விட்டு எதற்காக மாணவர்கள் நடத்துகின்ற போராட்டத்தை கலைச்சி அவங்களை காவல்துறையினரை அனுப்பி கைது பண்ண வைக்கிறீங்கன்ட்டு கேட்பாங்க இல்லைங்களா. இன்னைக்கு மாணவர்கள் கட்சி அளவில் இருக்கும்போது மாணவர்கள் பக்கம் நிற்கிற மாதிரி நின்று பேசுறது. இதே பாருங்க, அந்த கட்சி அப்கிரேட் ஆகி ஓட்டு போட்டு ஆட்சி என்கின்ற ஒரு இடத்திற்கு வந்ததற்கு பிறகு ஆட்சியாளர் அதிகாரத்தை காட்டினா எப்படிங்கன்ட்டு மாணவர்கள் கேட்பாங்க இல்லைங்களா. இப்போ எங்கே போச்சு சார் அந்த டைலாக்கு? உங்களில் ஒருத்தனா, அண்ணனா, தம்பியா, மகனா, தோழனா, விஜயா நான் வந்திருக்கேன்னு சொல்ற அந்த வீர வசனம் எங்கே? ஐயோ என்னப்பா நீங்க ஆளுங்கட்சியை எதிர்த்து பேசிட்டீங்களா, கேள்வி கேட்டீங்களா, விமர்சனம் பண்ணிட்டீங்களா, விஜய் அவர்களை குறித்து ஏதாவது பேசிட்டீங்களா? ஐயோ போடு வழக்கு, போடு உள்ள தள்ளு, வன்முறையை தூண்டக்கூடிய வகையிலான பிரிவுகள் எல்லாம் போட்டு NBW இஷ்யூ பண்ணி உள்ள தள்ளு. இப்படிதான் பண்றாங்க மக்கள். இதுக்கு முன்னாடி கட்சி அளவில் இருக்கும்போது இவங்க தான் பாருங்க தூண்டி விட்டாங்க. நாங்கள் இருக்கிறவங்க உங்களுக்கு களத்தில் நேரடியாக இறங்கிட்டோம்னு சொல்லி, சரி நீங்கள் தாங்க இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு தைரியத்தில் இறங்கினா, அப்படி இறங்குறவங்கள குண்டு கட்டா கைது பண்ணி உள்ளே கொண்டு போய் வைக்க வேண்டியது. அப்படி குண்டு கட்டா ஏன்பா கைது பண்ணுறீங்கன்னு யாராவது பாருங்க மாணவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தா, ஐயோ ஆட்சியை விமர்சனம் பண்ணிட்டாங்களே, உள்ள தூக்கி வை, போடு வழக்கு. ஆளுங்கட்சி இப்போதைக்கு என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே கேட்டு ஃபாலோ பண்ணும். உதாரணத்துக்கு வானத்தில் வெள்ளை காக்கா பறக்குதுப்பா, நாங்கள் பறக்கிற காக்கா தாங்க சொல்கிறோம், வெள்ளை காக்கா பறக்குதுப்பான்னு சொன்னாங்கன்னா அப்படிலாம் இல்லைங்களேங்க, காக்கா கருப்பாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாது, எதிர்த்து பேசக்கூடாது. ஆளுங்கட்சி வெள்ளை காக்கா பறக்குதுன்னு சொன்னால் இல்லைங்க வெள்ளை காக்கா ஒன்று பறக்கலைங்க, பக்கத்தில் இன்னொரு குட்டி வெள்ளை காக்கா பறக்குதுன்னு சொன்னால் நீங்கள் சேஃபு. அதை விட்டு காக்கா வெள்ளையாக இருக்காது கருப்பாக தான் இருக்கும்னு உண்மையை சொன்னீங்கன்னா உண்மையை சொல்கிறவங்க மேலே வழக்கு வரும். இன்னைக்கு கூட பாருங்க, நாடு முழுவதும் உள்ள மாணவர்கள் நீட்டு தேர்வுக்கு எதிராக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் யாருங்க, யாரை வடக்கன்ஸுன்னு கிண்டல் பண்ணாங்களோ அந்த வட மாநிலத்தை சேர்ந்த மாணவர்கள் தான், லட்சக்கணக்கான மாணவர்கள் களத்தில் இறங்கி தைரியமாக நின்று போராட்டம் பண்ணிருக்கிறாங்க. இங்கே எப்படிங்க, இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் மாணவர்கள்லாம் என்னப்பா ஜனநாயக படம் வந்துச்சா, ஐயோ எங்களால் போக முடியலையே, 15-16 வயசு கீழே இருக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே, ஏன்பா ஏன் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க? 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் இந்த படத்தை பார்க்கணும்னு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க, வேணும்னே கொடுக்குறாங்க. எவ்வளவு தாங்க நீங்க தடைக்கு மேல தடை போடுவீங்கன்ட்டு இப்பவும் பாருங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க, ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஹாப்பியா போய் பார்க்கலாம் அப்படினா அது ஒரு தடையா? எத்தனை தடை போடுவீங்க அவருக்கு? நீங்க எவ்வளவுதான் தடை போடாம நம்ம கிட்ட எழுதிட்டீங்க பாக்குறீங்க. ஐயோ எங்களை அடக்குறாங்களே, ஒடுக்குறாங்களே, படத்துக்கு தடை போடுறாங்களே 18+ கொடுத்துட்டு. 18+ யாரு கொடுத்தாங்க? திமுக கொடுத்தாங்க. மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிறவங்க சென்சார் போர்டு, அங்கே போய் எடுத்து பேசுங்க, பேசவே மாட்டோமே. இதுக்கும் காரணம் திமுக சதி. அது மட்டும் தான் இன்னும் சொல்லலை. 18+ இந்த படத்துக்கு கொடுத்ததுக்கு காரணம் திமுக சதின்னு சொல்ல. இருந்தாலும் பாருங்க, ஒரு பக்கம் இளைஞர்கள் நாடு முழுக்க யார் எக்கெடு கெட்டு போனால் நமக்கு என்னங்க? நம்ம நாடு முழுவதும் என்ன நடந்துட்டு இருக்கு, இங்கே மட்டும் என்ன நடக்குது? நாடு முழுவதும் நடு ரோட்ல களத்தில் இறங்கி மாணவர்கள் அங்கே போராட்டம் பண்றாங்க. இங்கே பாருங்க, நடு ரோட்ல ஜனநாயகன் திரைப்படத்தை கொண்டாடி நிற்கிறாங்க. சிஎம் சாரே நேரடியாக ஒரே ஒரு வார்த்தை, கண்டனம் என்கின்ற ஒரே ஒரு வார்த்தை கூட பாருங்க பதிவு பண்ணாது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் யார் எக்கேடு கெட்டு போனா எங்களுக்கு என்னங்க, எங்களுக்கு தலைவர் படம் வெளியாச்சு இல்லைங்களா, அதுதான் எங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு கொண்டாடுகின்ற இந்த கொண்டாட்ட மனநிலை கொண்ட இந்த கூட்டத்திற்கு நடுவே ஒரே ஒரு பொய்யின்னாங்க. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பொய்களை நீங்கள் அவிழ்த்து விட்டாலும், பெரம்பூர்ல எடுக்கப்பட்ட வீடியோவை டெல்லியில் எடுக்கப்பட்ட வீடியோன்னு சொன்னாலும் நம்புறதுக்கு கூட்டம் இருக்கிற இந்த கூட்டத்தின் நடுவே நீங்க எப்பேற்பட்ட உண்மையை சொன்னாலும்
நம்பவே மாட்டாங்க. உங்களுக்கு ஆதரவா நாங்க இருக்கிறோம்பான்னு சொல்லி வந்த அந்த ஆட்சியின் கீழ் மாணவர்கள் தமிழ்நாட்டில் நடத்துகின்ற போராட்டத்தை குண்டு கட்டா காவல்துறையை வைத்து கலைக்கிறாங்கன்னு இந்த வீடியோவை காட்டினா கூட இல்லப்பா, இது டெல்லியில் நடந்த போராட்டம், தமிழ்நாட்டுக்கும் நமக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் பாருங்க ஸ்கிப் பண்ணிட்டு ஜனநாயகன் படத்துக்கு கிளாப் பண்ணி விசில் ஊதத்துக்கு போயிடுவாங்க. அப்ப எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக கூட்டி கேட்சி மக்கள் நீங்களே சொல்லுங்க. கொள்கை எதிரின்னு சொன்ன அந்த கொள்கை எதிரியை எதிர்த்து ஒரே ஒரு குரல் கண்டனம் என்கின்ற ஒரே ஒரு வார்த்தையை கூட பதிவு செய்வதற்கு எதற்காக இவ்வளவு நடுக்கம், அச்சம், பயம்? அப்ப கொள்கை எதிரின்னு சொல்லி நாடகம் தானே போட்டுக்கிறாங்க. பிஸ்கெட் ஜேபி கட்சியோட பி டீம் தான் டிவிகே கட்சின்னு சொல்றாங்க இல்லைங்களா? தப்பு, அப்படிலாம் சொல்லக்கூடாது. உண்மையில் டிவிகே கட்சியோட பி டீமே பாருங்க பிஸ்கெட் ஜேபி கட்சி தான். ஏங்க இதெல்லாம் தப்புங்க, அவதூறு இல்லையா? ஆதாரத்தை எடுத்து போடாம போனாதான் அவதூறு, ஆதாரத்தை எடுத்து போட்டுட்டா உண்மையாகும், அவதூறு ஆகாது. எப்படி தெரியுங்களா? இந்த காணொலியில் அதை ரிவீல் பண்ணா இந்த காணொலியோட நீளம் ரொம்ப பெருசாயிடும், பார்க்குற நண்பர்களுக்கு பொறுமை இல்லாமல் போயிடும். அதனால பாருங்க, இந்த காணொலியோட தொடர்ச்சியாக நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த காணொலியோட தொடர்ச்சியாக நாளைக்கு மறுதினம் வெளிவரும் அந்த காணொலியில் யாரோட பி டீம்ன்றதை ஒட்டுமொத்தமாக அதில் பார்த்துக்கலாம். இந்த காணொலிக்குள்ள வந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக கூட்டி கேட்சி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா தவறாம உங்க கருத்துல பதிவு பண்ணும்போது இந்த கண்டனம் என்கின்ற வார்த்தையை கூட பதிவு செய்வதற்கு அச்சப்படுகின்ற இந்த அச்சத்தை குறித்து நீங்க உண்மையிலேயே என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா தவறாம உங்க கருத்துல பதிவு பண்ணுங்க. மீண்டும் நாளை காணொலி நாம் சந்திப்போம். நன்றி.